ஹலோ காய்ஸ், ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வேர்டு. ரோஹித் சர்மா அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ரிட்டையர்மெண்ட்டு நிறைய ரூமர்ஸ் பரவுது. லார்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபைனல் ஓடிஐ அதுதான் அவருடைய கடைசி ஓடிஐ ஃபார்மேட்டில் ஆடக்கூடிய அந்த ப்ளூ ஜெர்சி நம்ம பார்க்க போகிறோமா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கௌதம் கம்பீர் ரியாக்ஷன் பிடிச்சிருக்கா? அஜித் அகர்கர் அவங்கள பற்றி கழுவி ஊற்றுற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் இப்போது இந்தியன் டீமை ஆஃப்டர் இந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அவங்க டீம் காம்பினேஷனே சுத்தமாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தான் எல்லா ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. அப்போது கிளியராக தெரியுது ரோஹித் சர்மா தானாக வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கலை. இது புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, கேஎல் ராகுல் அவருக்கு பதிலாக இஷான் கிஷான், ஜட்டுவுக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல். எனக்கு புரியல. எல்லா ஃபார்மேட்டையும் போட்டு குழப்பி அடிக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு சூரியவன்ஷி உள்ளே கொண்டு வந்து திடீர்னு சஞ்சு சாம்சனை உட்கார வச்சு நிறைய பேச்சுவார்த்தை வந்து மறுபடியும் சஞ்சு சாம்சன் உள்ளே வந்து T20 சீரீஸ் லாஸு, அயர்லாந்து இங்கிலாந்து, ஓடிஐ சீரீஸ் ஈக்குவல், ஓகேவா? அப்போது அந்த டவுன்ஃபாலை மேபி இந்தியன் டீம் பார்க்குறாங்களா? ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டில், ஏன்னா ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொசிஷன் கொடுத்தா எனக்கு இந்த பொசிஷன்ஸ் தான் நான் வந்து பயமில்லாமல் ஆடுவேங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போன டீம் இந்த பொசிஷன்ஸ் நம்ம கொடுப்பாங்களா, நம்ம நல்லா ஆடுவோமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போயிடுச்சு. எந்த பிளேயருக்கும் இப்போ கான்ஃபிடென்ட்டே கிடையாது. 2 மேட்ச் ஆடலையா, 3ஆவது மேட்ச் யாராக இருக்கலாம். ஏன்னா அத்தனை பேர் வந்து வாய்ப்புக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு டீம் காம்பினேஷன் சுத்தமாக சொதப்பி வச்சுருக்காங்க. ஓடிஐ ஃபார்மேட்டில் இப்போ பாருங்களேன், ரோஹித், கில்லு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி, இஷான் கிஷான், ஸ்ரேயஸ் ஐயர், புரியலைங்க. எல்லா காம்பினேஷனும் போட்டு குழப்பி அடித்து வச்சுருக்காங்க. கௌதம் கம்பீர் இந்த 2027 வேர்ல்டு கப்பில் யார் ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி இப்போ விராட் கோலி கூட தூக்கலாம், டக்குன்னு எது வேணால் நடக்கலாம். ஏஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜடேஜா ஆடுவாரான்னு தெரில. அக்ஷர் பட்டேல் ரீப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அஃபிஷியலாக மட்டும் இன்னும் வரல. ரோஹித்தும் ரூமர்ஸு அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டதாகவும் ஒரு செய்தி வருது. தெரிஞ்சிடும், ஒரு நாள் 2 நாளில் நமக்கு வந்து முழு விவரம் தெரிஞ்சிடும். பேட்டிங் கோச், பவுலிங் கோச் எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எல்லா ரிப்போர்ட்லையும் சொல்கிறது ரோஹித் சர்மா நீங்கள் ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிசிசிஐ ரிப்போர்ட் பண்ணி உங்களுக்கு இந்த சீரீஸுக்கு அப்புறம், இங்கிலாந்து சீரீஸுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போது யார் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரோஹித்து டெஃபினெட்லி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடித்த அப்புறம் சொன்னார் நான் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது கண்டிப்பாக ஃபோர்ஸு தான். இதுக்கு ஒரு டாட் வச்சுருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் கம்பீருடைய லெகசி ஓரளவு ஓகே. ஆனால் ஒரு பக்கம் நம்ம சொன்னாலுமே ஒரு பக்கம் கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு இருக்குங்க. எப்படின்னா அவர் சொல்கிற பாயிண்ட்டும் கொஞ்சம் வேல்யூபிளான பாயிண்ட் இருக்குது. ரோஹித் சர்மா ரசிகரை நான் திட்டாதீங்க. ஏன்னா அந்த 2023 வேர்ல்டு கப்பில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர். அந்த டீம் செட்டப்பு கரெக்டாக செட்டாக இருந்தது. பட் ஆனால் ஃபைனலில் லாஸ் பண்ணாங்க. இதே டீம் காம்பினேஷன் இதே 4 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போனால் செட் ஆகாது. சிம்பிளாக சொல்லட்டுமா, கௌதம் கம்பீர் ஒரு பக்கம் யோசிக்கிறது ப்ளஸ் பாயிண்ட் தான், நான் மறுக்கவே இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்குமே 2023 36, 37, 35, 34 முகமது ஷமி, ஜடேஜா, விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அந்த பீக்கில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏஜ், ஸ்ட்ரென்த் எல்லாமே கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். அப்படியே 4 வருஷம் போகும்போது 40 வயசு, உங்களுக்கு இப்போது நான் 20 வயசு இருக்கேன், 25 வயசு போகும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும். அப்போ 35லேருந்து 40 போகும்போது உங்களுக்கு அந்த ஸ்டாமினா ரொம்ப அப்படி டிஃப்ரெண்ட் வேரி ஆகும். அவர் யோசிக்கிறது யங் பிளேயருக்கு இப்போயே நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா 2027 அக்டோபர் நவம்பரில் தான் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது இப்போயே நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்து டீம் செட்டப்பை எடுத்துகிட்டு போகலாம் யங்கஸ்ட் பிளேயர்ஸாக. ஏன்னா இந்த 2027 ஆடினாங்க அப்படின்னா அந்த டீம் செட்டப் அப்படியே போகும், அப்படியே மாறி போகும். ஏன்னா புதுசாக உடனே இறக்க முடியாது. வேர்ல்டு கப்புங்கிறது ப்ரெஷர் கேம். அதனால் இப்போவே யசஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. ரோஹித் சர்மாவும் கொஞ்சம் தட்டு மாதிரி தான் ஆடினார் ஃபஸ்ட்டு 2 ஓடியிலையும் பார்க்கும்போது. அப்போது கிளியர் கட்டாக கௌதம் கம்பீர் யோசிக்கிறது யங்ஸ்டர்ஸை நோக்கி போகலான்னு. ஆனால் ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே டீமை மாற்றுறாரு, காம்பினேஷனை மாற்றி பண்ணுறாரு. சிவம் டூபே உள்ளே வராரு, நிறைய இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஓரளவு கௌதம் கம்பீரை நிறைய பேர் திட்டுவீங்க. பட் ஆனால் அவர் பண்ணுறது ஓரளவு அவர் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்காக பார்க்குறாரு. ஏன்னா முன்னாடி இந்த காலகட்டம் MS தோனி, ரோஹித், விராட் கோலி 3 பேர் தான் வந்து எல்லாருக்குமே வரும்.
ஷிகர் தவன் பேர் வராது, ரெய்னா பேர் வராது. ஏன்னா இந்த 3 பிளேயரை நம்பி தான், அந்த பிராண்டு வேல்யூ இருக்குல்ல, அந்த நேமை அழிக்கிற மாதிரி தான் வந்து நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முன்னாடியே கௌதம் கம்பீர் சொல்லியிருந்தாரு. இவங்க நேமை சொல்லாமல் ஒரு ஃபார்மேட்டுக்கும் இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த பிளேயர்ஸ் தான், 3 ஃபார்மேட்டும் ஒருத்தவர் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் கோச்சாக இருக்கும்போதே இந்த நிறைய சம்பவங்கள் நடந்தது. கிட்டத்தட்ட அவர் யோசிக்கிற கண்ணோட்டம் பார்க்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலாக நம்ம வந்து சரிசமமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. இட்ஸ் ஓகே, நல்ல பாயிண்ட்டு தான். இப்போ ரோஹித் சர்மா கிட்ட வருவோமா? ரோஹித் சர்மா இப்போ ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கலாமா வேணாமாங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஓகே, அவர் ஃபிட்னஸ் எல்லாமே ஓகே, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடிச்சிட்டாரு, வேர்ல்டு கப் அடித்தார், ரிட்டையர்மெண்ட்டு அறிவிக்கிறது பெட்டர். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷம் ஆகும்போது கிட்டத்தட்ட அவருக்கு 40 வயசு ஆகிடுச்சு. அப்போது அவருடைய அந்த உடல்நிலை இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி மேட்சை எடுத்துகிட்டு போகுமா அப்படிங்கிறது ஓகே. வயதுக்கு தடை இல்லைன்னு சொல்லி நிறைய பழமொழிலாம் பார்த்துருக்கோம், ஒத்துக்கிறேன், ஓகே தான். பட் ஆனால் 2023 அந்த வேர்ல்டு கப்பில் ஆடின அதே ஸ்டாமினா இருக்குமா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டீம் காம்பினேஷன் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்கு. இங்கிலாந்தை பாருங்கள், பெத்தல் யங்ஸ்டர் இப்போயே வாய்ப்பு கொடுக்குறாங்க, டக்கெட், ஹாரி ப்ரூக், ஜோ ரூட், ஜாஸ் பட்லர், இதுமாரி ப்ராப்பராக டீம் செட்டப்பு நல்லா இருக்குது. அப்போது இந்தியன் டீம் எல்லாமே இப்போ நீங்கள் ஜடேஜா எடுத்துகிட்டு போனீங்கன்னா 38-39 ஷமி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 38-39, ஓகேவா? அதே போல் விராட் கோலி, ரோஹித் சர்மா, இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஏஜ்டு பீப்புள். அப்போது வரக்கூடிய யங் டீமு, ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், மற்ற எல்லா டீமுமே வந்து இந்த டீமை வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி தான். வேர்ல்டு கப் பொறுத்த அளவுக்கு சீரீஸ் மாதிரி கிடையாது. ஒரு 2 மேட்ச் தோத்தாலே உங்கள் மேலே ப்ரெஷர் வரும். அப்போது எல்லா மேட்சஸும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ஆடும்போது ப்ரெஷர் இருக்கும். அப்போது இந்த ப்ரெஷரை இப்போ இருக்கக்கூடிய அதே 2023 இருக்கக்கூடிய டீம் அந்த பிளேயர்ஸ் வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இந்தியாவில் ஆடினாங்க, பிச்சஸ் கரெக்டாக எல்லாம் தெரியும். ஆனால் இது வந்து புரியுதுங்களா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆட போகிறோம், அந்த கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆடணும். அப்போது அந்த சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிச்சஸ்லாம் செட் பண்ணுவாங்க. அப்போ யங் பிளேயரை எடுத்துகிட்டு போகும்போது யங் பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிளேயர்ஸ் அதே 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த்து, டேலண்ட்டு, ஃபிட்னஸ்ஸு எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். அது இருக்குமா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான். பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் ரூமர்ஸுக்கு வந்து பதில் கிடைக்குமா அப்படிங்கிறத. எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பாக இருக்குங்கிற ஒரு இது இருக்குது, வேறு வாய்ப்பு இல்லை. ரோஹித் சர்மாவுக்கு பிசிசிஐ சொல்லிட்டாங்க, ஜடேஜா கிடையாது, அக்ஷர் பட்டேல்ஸ் தான் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போது ரோஹித் சர்மா, ஜட்டு 2 பேரும் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. விராட் கோலி மேபி ரோஹித் சர்மா டெஸ்ட்டில் ரிட்டையர்மெண்ட் அறிவித்த அப்புறமே உடனே வந்து விராட் கோலியும் பண்ணார். பட் ஆனால் 2027 வேர்ல்டு கப்பு ஆடுவார்னு எதிர்பார்ப்பு இருக்கும். சுப்மன் கில் கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு எப்படி பண்ணுவார், யங் பிளேயரு, நாக் அவுட்டில் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஒரு சில மேட்சஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஆஸ்திரேலியாவில் அந்த ஒரு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆனால் எப்படின்னா 92 சம்திங் நினைக்கிறேன் அந்த சீரீஸில், ஓகேவா? அதுக்கப்புறம் நாக் அவுட்டில் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் கில் தலைமையிலான ஓடியில் வேர்ல்டு கப்பில் என்ன பண்ணுறாங்க. உங்களோட கருத்தை கீழே பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.